தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல இன்ட்ராடே ட்ரேடிங்கா இருக்கட்டும், இல்ல ஷார்ட் டேர்ம் இல்லைனா லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கா இருக்கட்டும், எப்படி நம்ம ஒரு குட் குவாலிட்டியான ஸ்டாக்ஸை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, என்னெல்லாம் நம்ம பண்ணணும், என்னெல்லாம் பண்ணாம இருந்தா நமக்கு வரக்கூடிய லாஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வித் லைவ் எக்ஸாம்பிள்ஸோட. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல தொடர்ந்து லாஸ் ஆகுறீங்க அப்படின்னா மேபி இதுவும் ஒரு காரணமா கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ஓகே, இப்போ நான் சொல்ல போற 4 விஷயங்களை நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங்ல பிக் லாஸ் வராம நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 200 EMA-க்கு கீழே ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிருங்க. EMA அப்படிங்கிறது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இட்ஸ் லைக் ஒரு இண்டிகேட்டர். உங்களோட புரோக்கர் டெர்மினல்ல நீங்க இண்டிகேட்டர் செக்ஷன்ல போனீங்க அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் செக்ஷன் இருக்கும். அதுல இந்த 200 DMA-க்கு EMA-க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஸ்டாக்ஸ் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபுல்லாவே நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒரு சின்ன ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா 200 EMA-க்கு மேல ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்றது தான் வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதான் வின்னிங் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கீழே வந்து நீங்க 200 EMA-க்கு கீழே ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிறதுல நீங்க பொசிஷன் எடுக்கிறீங்க இல்ல பை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதிகம். ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுங்க. வீக்லி டைம் ஃப்ரேம்ல 200 EMA வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நான் ஜஸ்ட் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன். ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா டே சார்ட் நான் வச்சிருக்கேன். சோ இது என்ன சார்ட் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு அப்படிங்கிறது பாக்காதீங்க. இது சார்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா பார் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் டெர்மினல்ல நம்ம கேண்டில் ஸ்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், இல்ல 𝐻𝐜𝐴 அந்த மாதிரி. சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் சார்ட். ஓகேங்களா? சோ இந்த பிளாக் கலர் லைன் தான் பாத்தீங்க அப்படின்னா 200 EMA எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்ளை பண்ணியிருக்கேன். சோ இங்க பாருங்க ஒரு ஸ்டாக் வந்து இந்த 200 EMA-க்கு பிலோ வந்து கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அகைன் நிறைய வந்து ஃபால் ஆகுது. ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட வந்து 51% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இன்னும் நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 𝐅𝐵 இந்த ஃபார்மா. இந்த ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா டே சார்ட் தான் வச்சிருக்கேன். 200 EMA வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல 200 EMA வந்து பிரேக் ஆயிருக்கு. ஒரு ஹியூஜ் ஃபால் இந்த ஸ்டாக்ஸ் இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஃபால் ஆயிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 900 வந்து பிரேக் ஆனது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா 623 கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ஸ்டாக்ஸ் வந்து 200 EMA வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நம்ம எண்டி எடுக்காம இருக்கிறதா நமக்கு நல்லது. ஓகேங்களா? மூணாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் எஸ் பேங்க் நான் காட்டுறேன். இதுவும் டே சார்ட் வச்சிருக்கேன். இது வந்து 200 EMA நான் அப்ளை பண்ணியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா 350 அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்கு. அகைன் நல்ல ஒரு ஃபால். திரும்ப ரெண்டாவது சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா 250 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா ஃபால். இப்போ பாத்தீங்கன்னா வெறும் 13 ரூபாய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எஸ் பேங்க். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம வந்து நீங்க வந்து ஒரு ட்ரேடிங்கா இருக்கட்டும் இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு 200 EMA-க்கு கீழே ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட், நம்ம மார்க்கெட் நம்ம சார்ட் நம்ம வச்சு நம்ம அனலைஸ் பண்றதுல மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கு. அதுல ஸ்டேஜ் 4ல ஒரு ஸ்டாக் இப்ப இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்ல நீங்க வந்து ஒரு ஷார்ட் பொசிஷனோ இல்ல வந்து ஒரு லாங் என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிருங்க. தட் மீன்ஸ் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு இல்லைனா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பை பண்றதை வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? சோ அது என்ன ஸ்டேஜ் 4 அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாமா? ஒரு ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஸ்டேஜ் 1ல இருக்கும். ஒரு சின்ன வந்து ஒரு கன்சாலிடேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து ஒரு நல்ல ஹியூஜ் அப் மூவ்மெண்ட் இருக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹியூஜ் அப் ட்ரெண்ட் ஆற ஸ்டேஜ் 3. அகைன் அப் ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கன்சாலிடேஷன் இருக்கும். திரும்ப அகைன் பிரேக் அவுட் கொடுத்து மேல வந்துரும். ஓகேங்களா? சோ இந்த ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த அனாலிசிஸ்ல நம்ம வந்து இந்த 30 வீக் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கறத நம்ம வந்து யூஸ் பண்றோம். சோ அதை நான் எக்ஸாம்பிள் காட்டும் போது உங்களுக்கே புரிய வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு நான் எஸ் பேங்க் எடுத்திருக்கேன். இது வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சிருக்கேன். ஸோ நான் ஸ்டேஜ் 1 சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை வந்து பேசிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 2 அட்வான்சிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 3 டாப்பிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 4 டிக்ளைனிங் ஃபேஸ் அப்படின்னு டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இல்லை அப்படின்னா இது ஃபேஸ் 1, இது வந்து ஃபேஸ் 2, இது வந்து ஃபேஸ் 3, இது வந்து ஃபேஸ் 4 அப்படிங்கிற மாதிரி நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்டாக் இந்த ஸ்டேஜ் 4 வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்ல வந்து பொசிஷன் எடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியரிஷ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ பியரிஷ்ல இருக்க ஸ்டாக்ல
நம்ம வந்து ஒரு லாங் பொசிஷன் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கோ இல்லை பொசிஷன் ட்ரேடிங்கோ லாங் டேர்ம் ட்ரேடிங்கோ நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சார்ட் வச்சுட்டு நீங்களே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ எங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு, இது வந்து ஸ்டேஜ் 1, இது ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறத ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், இதுவுமே பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் தான் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்டேஜ் 1 சின்ன ஒரு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துரு, அதுக்கப்புறம் மேசிவ் புல் ரன் ஆயிருக்கு. அகைன் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டேஜ் 3. ஓகேங்களா? ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜ் ஃபால். திரும்ப அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டேஜ் 1 ஸ்டார்ட் ஆயிரும், திரும்ப வந்து ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இந்த மாதிரி தான் ஸ்டாக் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு சார்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த ஸ்டாக் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். ஓகேங்களா? ஸோ மூணாவது ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் லால் பாத் லேப்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் தான் வச்சிருக்கேன். ஸோ ஸ்டேஜ் 1, ஸோ இது வந்து ஸ்டேஜ் 2 நல்ல ஒரு மேசிவ் புல் ரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சின்ன கன்சாலிடேஷன், ஸ்டேஜ் 3 டாப்பிங் ஃபேஸ். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்ல தான் இப்போ இந்த ஸ்டாக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்ககிட்ட யாராச்சும் இந்த டாக்டர் லால் பாத் லேப் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு, புல்லிஷ்லயா பியரிஷ்ல அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது வந்து பியரிஷ்ல தான் இருக்கு. இப்போ நம்ம பொசிஷன் எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 200 EMAக்கு கீழே ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணிருங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 4ல வந்து ஒரு ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ மூணாவது பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம ஷேர் மார்க்கெட் அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா zerodhaவோட அஃபிஷியல் ப்ரிஃபர்டு பார்ட்னர் தமிழ்நாட்டில் 2018 நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நீங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்க் மூலியமா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா zerodha சம்பந்தப்பட்ட அனைத்து உதவிகளையும் நீங்க ஷேர் மார்க்கெட் அகாடமியை கான்டாக்ட் பண்ணியே வாங்கிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு zerodha சம்பந்தப்பட்ட ஏதாவது ஹெல்ப் இருக்கு, ஏதாவது உதவி தேவைப்படுது அப்படின்னா இல்ல பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடோ இல்ல ட்ரேடிங் ரிலேட்டடோ நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ற அந்த பிகினர்ஸை வந்து என்கரேஜ் பண்றதுக்காக 100+ இ-புக்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே இருக்கும். ஸோ இந்த புக்ஸை படிக்கிறது மூலமா ட்ரேடிங் நாலேஜை நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரீமியம் குரூப்ல ஆட் பண்ணுவோம். தினமும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைக்கும். அது மூலியமா வந்து நீங்க கொஞ்சம் மணி வந்து ஸ்டார்டிங்ல ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பிரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். இந்த இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா எந்த பிளாட்ஃபார்ம்லயுமே இருக்காது. இது ஓன் கோடட் இண்டிகேட்டர், நானே கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து புக்லெட் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதுக்கடுத்து 24/7 பாத்தீங்க அப்படின்னா எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து மூணாவது பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். டோன்ட் ட்ரேட் ஸ்டாக்ஸ் வித் மூவிங் இன் சர்க்கியூட். ஒரு ஸ்டாக் வந்து அப்பர் சர்க்கியூட்லயோ இல்லைன்னா வந்து லோயர் சர்க்கியூட்லயோ லாக் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்ல வந்து ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தட் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறதோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்பெகுலேட்டிவா இருக்கும், இல்லைன்னா ஆப்ரேட்டர்ஸ் வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால பை பண்ணிட்டு செல் பண்ண முடியாது, யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து வந்து சர்க்கியூட் வந்து லாக் ஆகுறதுனால யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நல்லா வந்து மேலே போயிட்டே இருக்குன்னு சொல்லி நீங்க பை பண்ணுவீங்க. நீங்க பை பண்ணதுக்கு அப்புறமா அது மேல போகும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம்னு பார்த்தா தொடர்ந்து சர்க்கியூட் லாக் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அது என்னைக்காவது ஒரு நாள் ட்ரேடிங்க்கு வரும், நம்ம அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும்னு பார்ப்பீங்க. திரும்ப பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா லோயர் சர்க்கியூட் ஹிட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஹியூஜ் லாஸ் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு TTML, அலாக்கு, ருச்சி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதெல்லாம் நான் எக்ஸாம்பிளா நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இது பாருங்க, டாடா டெலி சர்வீஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டாக் ஒன்று. இது பாருங்க தொடர்ந்து வந்து அப்பர் சர்க்கியூட் இந்த மாதிரி லைனா இருக்கு அப்படின்னா அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 20 ரூபாயிலேருந்து தொடர்ந்து அப்பர் சர்க்கியூட் வந்து ஹிட் ஆயிட்டு மேலே போயிட்டே இருக்கு. ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல பை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆயிட்டே போகும் 187 260. நீங்க சரி ஓகே இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும்போது அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்க தெரியுமா தொடர்ந்து லோயர் சர்க்கியூட் வந்து ஹிட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். உங்களால அது வந்து ஒன்லி பை மட்டும் தான் பண்ண முடியும், செல்லும் பண்ணவே முடியாது. அது எப்ப நார்மலா ட்ரேட் வருதோ அப்பதான் உங்களால செல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கியூட் வந்து அப்பர் சர்க்கியூட்டோ இல்லைன்னா லோயர் சர்க்கியூட் கண்டினியூஸா ஹிட் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாக்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அலாக் இண்டஸ்ட்ரீஸ், இதுவும் ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டாக். இது எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா சர்க்கியூட் ஹிட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க கிட்டத்தட்ட வந்து 4 ரூபாயில இருந்தது, தொடர்ந்து சர்க்கியூட் ஹிட், எங்கேயுமே ட்ரேட் ஆகல.
தொடர்ந்து ஹிட் ஆயிட்டு அகைன் திரும்ப லோயர் சர்க்கியூட், திரும்ப அப்பர் சர்க்கியூட், திரும்ப லோயர் சர்க்கியூட், ஒன்லி சர்க்கியூட் மட்டும் ஹிட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ருச்சி சோயா இண்டஸ்ட்ரீஸ், இதுவுமே பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ். ஒரு சில யூடியூபர்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யாரோ ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுனால கண்ணை மூடிட்டு பை பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் பாருங்க தொடர்ந்து அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகுது, இந்த இடத்துல இருந்து லோயர் சர்க்கியூட் தொடர்ந்து ஹிட் ஆகுது, இது ஃபுல்லா அப்பர் சர்க்கியூட், இது லோயர் சர்க்கியூட், அப்பர் சர்க்கியூட், லோயர் சர்க்கியூட், அப்பர் சர்க்கியூட், தொடர்ந்து இதே தான். ஸோ உங்களால செல் பண்ணவே முடியாது. ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒன்று அப்பர் சர்க்கியூட்ல ஓப்பன் ஆகும், இல்லைன்னா லோயர் சர்க்கியூட்ல ஓப்பன் ஆகி அப்படியே நின்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரேட், அதாவது உங்களோட ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டிங்கோ அவாய்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பேஸ் ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா அது வந்து ஒரு டெம்பரரி மூவா இருக்கும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஒரு நியூஸ் வந்து நமக்கு வந்து சேருது அப்படின்னா அது எல்லாரையுமே கடந்து லாஸ்டா தான் நம்ம கிட்ட வரும். ஓகேங்களா? ஒரு நியூஸ் இப்போ உங்களுக்கு கேள்விப்படுறீங்க, உதாரணத்துக்கு வந்து தீபக் நைட்ரேட் வந்து இந்த வாட்டி இந்த குவார்டர் வந்து நல்லா வந்து ஒரு ப்ராஃபிட் காட்ட போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அந்த நியூஸை கேட்கிற லாஸ்ட் ஆளா நம்ம ரீட்டைல் பீப்புள் தான் இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே அதோட மூவ்மெண்ட் எல்லாமே நடந்திருக்கும். அதனால இந்த நியூஸ் பேஸ் ட்ரேட் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு நான் ரெண்டு ஸ்டாக்ஸ் காட்டுறேன். இந்த பிஎன்பி ஹவுசிங்கும் அத்தானி பவர், இந்த 2 ஸ்டாக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பிஎன்பி ஹவுஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தது, நல்லா பாத்தீங்க அப்படின்னா நல்லா மேல போனுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க கிட்டத்தட்ட வந்து 50% வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நியூஸ் பேஸ் பண்ணி பண்ற வார ஸ்டாக்ஸை லாங் டேர்முக்கு எடுக்காதீங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் நம்ம பண்ணலாம், பட் அந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் பொசிஷன் எடுக்கிறது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எடுக்காதீங்க. அடுத்து அத்தானி பவரும் பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே கண்டிஷன் தான். ஸோ இந்த டைம்ல அதாவது மார்ச் எண்டில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தது, நல்லா மேல போனுச்சு, அதுக்கப்புறம் பாருங்க ஃபுல்லா ஃபால் தான். ஸோ நீங்க இங்க வாங்கியிருந்தா கூட இங்க வரும்போது லாஸ் தான். 93ல இருந்து 73 கிட்டத்தட்ட 20 ரூபா உங்களுக்கு லாஸ் தான் பாயிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேஸ் பண்ற ஸ்டாக்ஸை டெம்பரரி மூவ்மெண்டா இருக்கும். அந்த நியூஸ் நமக்கு வருது அப்படின்னா லாஸ்டா தான் நமக்கே வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டாக்ல மேபி நம்ம இன்ட்ராடே வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா தவிர இந்த மாதிரி பொசிஷனுக்கு ஷார்ட் டேர்முக்கு எடுக்கிறத ஃபுல்லாவே வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா ஒரு சில அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.